Welcome to Cutemomsrecipes. Assalamualaikum friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். சிக்கனை வாங்கி ஊற வைக்க உங்களுக்கு டைம் இல்லைன்னா கவலையப்படாதீங்க. நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சிக்கன் ரெடி ஆகிடும். அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 5 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, டொமேட்டோ சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன், அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலராக இருக்குங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இது அவ்வளோவா காரம் இருக்காது. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மல்லி புதினாவை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு லெமனை பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக இதில் பேக்கிங் சோடா கலந்துருக்கேன். எனக்கு ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை, ஒரு 1/2 hour தான் இருக்குது. அதனால நான் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். நீங்கள் முன்னாடியே ஊற வச்சிங்க அப்படின்னா இது சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சிக்கனை மசாலா தடவி ஊற வச்சிடலாம். பேக்கிங் சோடா சேர்க்கும் போது சீக்கிரமாக உங்களுக்கு சாஃப்டாகிடும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். சிக்கனில் இந்த மாதிரி கட் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா தடவுனீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு உள்ளேயும் நல்லா மசாலாலாம் இறங்கி இருக்கும். அதனால் நல்லா கட் போட்டுக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மசாலாவில் பரட்டிட்டு நான் இப்போ ஒரு 1/2 hour தான் இதை ஊற வைக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 மணி நேரம் ஊற வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல அடிகனமான ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். சோடாப்பு சேர்த்துருக்கிறதுனால இது சிக்கன் நல்லாவே சாஃப்டாக இருக்குது. அதனால் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க தேவையில்லை. சிக்கன் பொரிக்கும் போது எப்போதுமே லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை பொரிக்கணும். லோ ஃப்ளேமில் வைக்கும்போது ரொம்ப நேரம் குக் ஆகி சிக்கன் லப்பர் மாதிரி ஆகிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உள்ளே வெந்திருக்காது, மேலே மட்டும் தீஞ்சு போயிடும். அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிக்கணும். இதில் நான் கொஞ்சம் மசாலா இருக்கிற மசாலா எல்லாத்தையும் மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு தடவை இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுருங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கும். கிட்டத்தட்ட இது தந்தூரி சிக்கன் மாதிரி தான் இருக்கும். அதிகமாக எண்ணெய் செலவாகாது. ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் சிக்கனை நாள் கூடவே ஊற வச்சிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும், இன்னும் சாஃப்டாக இருக்கும். எனக்கு டைம் இல்லாததுனால நான் ஒரு 1/2 hour தான் இன்றைக்கி நான் ஊற வைக்க முடிஞ்சது. அதனால தான் நான் சோடா உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு ஹதீஸ் பார்த்தரலாம். நீ உன் தாயின் உறவை பேணி அவருடன் நல்ல முறையில் நடந்து கொள் அப்படின்னு அஸ்மார் அலி புகாரியில் 2620வது ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. இன்ஷால்லா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சிக்கன் வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ஜூஸியான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வேண்டியது தான். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.